Hello friends, welcome to Kongumandala Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கேரளா ஸ்பெஷல் பழம் பொரி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பழம் பொரி பொரிக்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3/4 கப் மைதா, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். இது கூட ஒரு கரண்டி இட்லி மாவு நம்ம வீட்டில் இருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு சோடா உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவோட இட்லி மாவு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அது புளிப்புத்தன்மையோடு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா அதுவும் ஒரு மஞ்சள் கலராக நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதுக்கு 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். அதோட தோலை எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நேந்திரம் பழத்தை இது மாதிரி டயக்னலாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீளமாகவும் வரும், நல்லா மொத்தமாகவும் இருக்கும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த நேந்திரம் பழத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பழத்தை நம்ம பேட்டரில் டிப் பண்ணி பொரிச்சிக்கலாம். எண்ணெய் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடானதுக்கப்புறம் இது மாதிரி மாவு போட்டு செக் பண்ணி பாருங்கள். மாவு நல்லா மேலே எலும்பி வரணும், அதுதான் எண்ணெயோட சூடாக இருக்கணும். இப்போ நம்ம நேந்திரம் பழத்தெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சோடா உப்பு போட்டிருக்கிறதுனால அது நல்லா புஷ்ஷுன்னு நல்லா வெந்து வரும். இது எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. இது எவ்வளோ புஃப்னு வந்திருக்குன்னு பாருங்கள். நான் அமைக்கி காமிக்கிறேன். நம்ம கேரளா ஸ்பெஷல் பழம்பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பழம்பூரி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது உடச்சி பார்த்தா வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள சாகியாகவும் யம்மியாக இருக்கும். எனக்கு இந்த பழம்புளி பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஒரு கப் டீயோட இந்த பழம்புளியை சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஈவினிங் டிஃபன் அற்புதமாக இருக்கும். நம்ம எப்பயுமே வாழைக்காய் பஜ்ஜி தானே செஞ்சு பார்ப்போம். இந்த நேந்திரம் பழ பஜ்ஜியும் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.